பேர் ராஜேஷ் கண்ணனுங்க, கரூர் நான். இவர் விஸ்வநாதன் ஐயா வந்து பார்க்க அப்படியே சாதுவா குழந்த மாரி இருக்கார் இல்லையா? இவர் அப்படிலாம் இல்லைங்க. அந்த மாரி ஆள்லாம் இல்ல. இவரு ஒரு அரக்க மாரி. அ ஒரு பெரிய ஒரு ஒரு முரடன், ஒரு பெரிய ஆளுங்கலாம் இவர வந்து சந்திக்கும் இவர மிரட்ட வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே சாதுவாயிருவாங்க. இவரு எதுவும் செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரு. இவர பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த விஷயம் என்னன்னு எங்கனால கண்டுபிடிக்க முடியல. ஒரு குழந்தைய சந்திக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே குழந்தையாவே மாறிருவாரு. அந்த குழந்தை இவர்ட்ட வந்து இவங்கள மறக்கவே மாட்டாங்க இவர. குழந்தையும் மறக்க மாட்டாங்க, ஒரு பெரிய முரடனும் மறக்க மாட்டான். இது இது எந்த ஒரு புள்ளின்னே தெரியல. இவர்ட்ட வந்து நான் ஒரு 10 வருடமா பழகுறேங்க. 2014, 15லேருந்து சந்திச்சு பழகுறோம். அதையெல்லாம் நான் வந்து என் வாழ்க்கையில தொழில்ல பயன்படுத்தியிருக்கேன். ஒரு போராடுறது, இதெல்லாம் வேறேன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பக்கம். ஆனா இவர்ட்ட இருக்கிற குணாதிசயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒரு ஒரு ஆட்டிட்யூடு. இது வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. நான் பல மனிதர்கள சந்திச்சிருக்கேன். பல பேர்த்தோட பழகியிருக்கேன். மேலேருந்து கீழ வரைக்கும் பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன். ஆனா ஒரு ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு சொல்லும் வீணுங்கிற சேகுவாரோட இது இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஒரு மிக பொருத்தமானவருங்க. ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன செயலா இருந்தாலும், அசைவா இருந்தாலும், அதன் மூலியமா ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுரும். அ அந்த வகையில அவரையெல்லாம் நான் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. நெறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், ஒரு விஷயத்த ஒருங்கிணைக்கணும். ஆ பண்ணிர்லாமான்னு கேட்பாரு. ஐயா பண்ணிர்லாங்கன்னு சொல்லிட்டோம்னா, இங்கேருந்து சென்னையிலிருந்து நீங்க வெளி மாநிலங்கள்ல ஒரு 1 நாள் 2 நாளுக்குள்ள ஒரு 50 பேத்துட்ட பேசி முடிச்சுருவாரு. பேசி முடிச்சு, இவர் பேசினா மறுக்க முடியும். இவரே நெறைய தடவ சொல்லுவாரு. நான் பேசிட்டா இப்ப நல்லக்கண்ணு ஐயாவே இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அவர கூப்பிடணும் அப்படின்னா, நான் பேசினா வந்துருவாரு அவரு. அவரே பாவம் சிரமத்தில இருக்காரு. அவர் வரணுமா? அப்படின்னு கேட்பாரு. வரணும்னா வர வச்சுருவாரு. அதனால இவருக்கே தெரியும். இவர் பேசிட்டா அவங்கலாம் மறுக்க மாட்டாங்கன்னு. ஒரு ஒரு சின்ன உதாரணங்க. ஒரு முறை நாங்க ஒரு மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒரு வேலையா போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல எங்க வாகனம் வந்து பழுதாயிருது. அங்க ஒரு ஷெட்ல போயி கம்பெனில போய் சேர்க்கிறோம். அவன் வந்து ஒரு ரூ. 14,000 வரும் இதுக்கு செலவு அப்படிங்கிறான். ஐயா போனாரு. போய் அவர கூப்பிட்டு தோள்ல கை போட்டு, சரியா பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. எல்லாம் பார்த்துட்டு, ஐயா அந்த பிரச்சனை இல்ல. ஒரு ரூ. 2000ல சரி பண்ணிடலாங்கிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் நெறைய நாங்க உன்னிப்பா கவனிக்கலைனாலும், இன்னமும் எங்க ஆழ் மனசுல அது பதிஞ்சிருக்கு. செலவுக்காக இல்ல. அந்த விஷயத்த எப்படி கையாள்றாருங்கிறது தான். அந்த வகையிலலாம் நாங்க ஒரு இப்போ எங்களுடைய நண்பர்களே கேட்பாங்க. "எப்புட்றா இப்படி குறுகிய காலத்தில உன்கிட்ட இப்படி ஒரு வளர்ச்சி?" அப்படிம்பான். "என்னையே இப்படி பார்த்து பிரமிக்கிறியே, என்னுடைய வழிகாட்டிய பார்த்தா இன்னும் வந்து நீ அசந்து போவடா" அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த யார்ட்ட எப்படி பேசணும், ஒரு விஷயத்த எப்படி அணுகணும், ஆ அத எப்படி நடைமுறைப்படுத்தணும், ஒருங்கிணைக்கணும், இப்படிலாம் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு. ஆ வலுக்கட்டாயப்படுத்த மாட்டாரு. அந்த மாரி ஒரு குணாதிசயம் அவருக்கு. அது இயல்பாவே இருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. அதுலலாம் நாங்க ரொம்ப பிரமிச்சு போன ஆட்கள் தான். போராடுற குணம், இப்போ ஒரு இது ஒரே விஷயம் ஒரே நேரத்தில வந்து மல்டி பெர்சனாலிட்டின்னு சொல்ற மாரி எல்லா வேலையும் செய்வேன். இது திடீர்னு இத பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இவர்ட்டருந்து கத்துக்கிட்டேன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் இவர பார்த்து, பார்த்து எங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. அப்படியே மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. இத இப்படி தான் செய்யணும். இத இப்படி பண்ணணும். இது உங்களோட இது யாரோடையும் பகை பாராட்டிக்க மாட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப எதிரியா இருப்பான். அவரோட பகை பாராட்டிக்க மாட்டாரு. அவர்ட்டருந்து என்ன நல்ல விஷயம் பயன்படுமோ இந்த சமூகத்துக்கு, தனக்கல்ல. இந்த சமூகத்துக்கு என்ன பயன்படுமோ அத வந்து பயன்படுத்திக்கணும்னு நெனப்பாரு. அந்த வகையில வந்து இவரோட வயதுக்கும் மேல, கீழ எங்க எல்லார்த்தோடையும் இருக்கிற ஒரு நபர்னா, நாங்க சமீப காலத்தில பார்த்ததுல இவரு ஒருத்தரு. அ உணவு கட்டுப்பாடுல எனக்கும் அவருக்கும் ஒரே ஒரு ஒரு சிங்க் என்ன ஆகும்னா, கொஞ்சூண்டு தான் சாப்பிடுவோம். போற இடத்துல அதில பேசி அதையும் சரியா பயன்படுத்துவாரு. அந்த மாரி நெறைய சொல்லலாம். அவர பத்தி சொல்லணும்னா, அ உறவினர்கள்லாம் வந்து நெறைய நம்மகிட்ட கூப்பிட்டு வருத்தப்படுவாங்க. "ஐயாவ பார்த்துக்கங்க, இப்படி இருக்காரு." ஏன்னா இவர்ட்ட சொன்னா சரி, சரின்னு எதுவும் இல்லைம்பாரு. ஒரு வலியா இருந்தாலும் வலிக்கலைம்பாரு. ஒரு உடல்நிலை பாதிச்சிருந்தா கூட நல்லா தான் இருக்கேன்பாரு. ஒரு ஒரு உதாரணங்க. இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்காரு. இவர விசாரிக்கிறதுக்கு வெளியிருந்து கூப்பிடுறாங்க. நான் தான் அலைபேசி எடுத்து குடுக்குறேன். அவங்கள விசாரிக்கவே விடல இவரு. இவரு அவங்கள, அவங்க குடும்பத்த, அவங்க குழந்தைங்கள விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவங்க ஒரு கட்டத்தில தான் நாங்க தான் உங்கள விசாரிக்கணும்னு சொல்ற மாரி, எந்த சூழ்நிலையிலயும் வந்து எந்த மனிதர்களும் இழக்க மாட்டாரு, இலக்கு நினைக்க மாட்டாரு. உயிர் மேயங்கிறது நேசிப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தைங்களோட கல்வி ஆகட்டும், அந்த ஊர்ல கல்விலாம் நீங்க
மாற்றத்திற்கான மாணவர்கள்னு நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். அது அந்த பெயரே இவர் தான் உருவாக்கி கொடுத்தாரு. அது இன்னமும் எங்கள் பொங்கல் விளையாட்டு போட்டிகள்லாம் நாங்கள் மாற்றத்திற்கான மாணவர்கள் தான் வச்சு முன்னாடி கொண்டு வரோம். அதெல்லாம் செஞ்சு இவரோட ஆசிரியர்லாம் இன்னமும் பிரமிச்சு போய் எத்தனை ஆசிரியருங்க ஒரு மாணவர்களை ஒரு 25 ஆண்டு காலம் வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுருக்க முடியும். ஒரு ஆசிரியர் இன்றைக்கி போய் கேட்டிங்கனாலும் விஸ்வநாதன் அந்த வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு ஒரு அதான் அதான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறது. இது இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசியல் மட்டும் இல்லைங்க, இந்திய அரசியலில் வெளிநாடுகள் முதற்கொண்டு இவருடைய தாக்கம் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த வெளி உலகத்துக்கு எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது. நிறைய சொல்ல மாட்டார் இவர், செயல்களை பெருசாக பெருமையாக சொல்ல மாட்டார். இதன் மூலியமாக ஒரு ஒரு விஷயம் நல்லதாக நடக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்லுவார். அந்த விஷயத்தில் எங்களையெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்களை போராடுறதுக்கோ இல்லை நடைமுறை நல்லா இருக்குன்னு சொல்லுவாருங்க. நீங்கள் போராடுங்கன்னு நீ நல்லாரு, நீ அதுக்கு அடுத்தது வா, இதை செய், உன்னால் முடியுமான்னு கேட்பார். அவர் கேட்கும் போதே நம்ம மறுக்க முடியாது. நமக்கு சிரமமாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்கன்னு உத்தரவே விட மாட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் யாரையும் உத்தரவிட்டதே கிடையாது. ஒரு கோரிக்கை தான் வைப்பார். அந்த கோரிக்கை உத்தரவை விட வலுவாக வேலை செய்யும். அந்த அளவுக்கு அதையெல்லாம் நான் அவர்கிட்ட கற்றுருக்கேன். எங்கள் வாழ்க்கையில், நடைமுறையில், குடும்பத்தில் எங்கே போனாலும் யாராவது போனால் போராட்டங்கள்லாம் போனால் எல்லா குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, அவங்க கூப்பிட்டு போய் கெடுத்துட்டாங்க, நீ கம்முனு வேலையை பார்க்கலாம், தொழிலை பார்க்கலாம், ஏன் சுற்றிட்டு இருக்குன்னு. ஆனால் ஐயா பேரை சொல்லிட்டா எங்கள் இதில் எந்த குடும்பத்துலேயும் ஐயாவுன்னா சரி, அவர் சொன்னால் சரியாக இருக்கும், போயிட்டு வாங்க, பண்ணுங்க, பார்த்து போயிட்டு வாங்க, அவரை பார்த்துங்கன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. அப்படின்னா எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு பாருங்கள். அந்த வகையிலலாம் நாங்கள் அவரை ரொம்ப புலங்காகி தான் அடைவோம். ஐயான்னா அந்த மாதிரி இது அவரோட உடல்நிலை பாதிச்சிடக்கூடாது. அவர் ரொம்ப யோசிப்பார். அதையெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள். இந்த காலத்தில் அவருக்குள்ள ஓய்வு தேவை. இன்றைக்கி பெரிய தலைவர்கள்லாம் யார் வந்தாலும் கரூருக்குன்னு வந்துட்டா, அவர் இருந்தது என்னமோ வெளிநாடுகள் தான் பல காலம் வாழ்ந்தார். ஆனால் இங்கே இருக்கிற இந்த சமீப காலத்தில் யார் கரூர் வந்துட்டாலும், சென்னையிலிருந்து அரசியல் தலைவர்களாகட்டும் இல்லை போராட குழுக்களில் இருக்கிற யாராகட்டும், ஐயா எங்கே இருக்காரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு சந்தித்து தான் போவாங்க. ஒரு உணர்வாளர்கள் இருக்காங்களே, உணர்வுகளை ஒரு சாதாரண ஒரு ஓவியராக இருக்கிறவர் கூட ஐயாவை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு தெரியும். இது ஒரு பிஹைண்ட் தி சீன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆள் இவரெலாம். இவருக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதாவது இவர் கிங்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் கிங் மேக்கர். யார் எந்த ஒரு தலைவர்களையும் உருவாக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை இவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் இந்த வெளி உலகத்துக்கு இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகள் இவரையெல்லாம் படிக்கணும். நான் நிறைய இன்றைக்கி பெரிய சினிமாக்களில் நிறையா படித்தாலும் இந்த மாதிரி ஆட்களை வெளி உலகத்தில் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள். அது எங்கள் ஊரில் ஐயா இருக்கிறது, இவரோட வாழ்கிறோம், நாங்கள் இருக்கிறோங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய குடிப்பினை. இதெல்லாம் எல்லாத்துக்கும் அமையாதுங்க. இது ஒரு பெரிய ஒழுக்கம், மற்ற போராட்ட குணம், அணுகுமுறை, ஆளுமை, இதெல்லாம் ஒரு சேர்ந்த ஒரு மல்டி பர்சனாலிட்டின்னு நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. இருக்கலாம். நாங்கள் சந்தித்ததில் இவர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச மிகச்சிறந்த ஒரு அதான் சொல்கிறேன், ஒரு குழந்தையா அரக்கனான்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு நபர். அது இன்னும் குடும்பங்களில் எல்லா குடும்பங்கள்லேயும் இவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கும். எந்த போராட்ட களத்தில் போய் நின்னாலும் யார் எதிர்த்து சண்டைக்கு வந்தாலும் இவர் முன்னாடி இவரை எதுக்கணும், சண்டை போகணுன்னு வந்த காவல்துறை அதிகாரியாகட்டும், மிரட்டணுன்னு வந்த நபர்களாகட்டும், இவர்கிட்ட வந்தோடனே ஒரு 2 அடி தள்ளி நின்று அமைதியாகிடுவாங்க. அமைதியாகி இவராக சரின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க அடுத்தது பேச முடியும். இவரை எதிர்த்து பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. இவர் பெரிய ஆள் அப்படின்லாம் யாரும் அறிமுகப்படுத்துறதெல்லாம் இல்லை. வருவாங்க, சொன்னாலும் இவர் யாருன்னே தெரியாதவங்க வந்தால் கூட இவரை எதிர்த்து பேசினதே கிடையாது. நாங்கள் அதை பார்த்ததே கிடையாது. அப்படி டக்குன்னு அது மிஸ்மரிஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுவார். அது காரணம் இவரோட எண்ணங்கள் தான் நினைக்கிறேன் நான். இவரோட எண்ணங்கள் உள்ள அது அது அவ்வளவு நல்ல எண்ணங்கள், அவ்வளவு நல்ல செயல்பாடுகள் நோக்கி இருக்குது. நிறைய ஐயாவுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய அவரோட விஷயங்கள் இந்த வெளி உலகத்துக்கு அடுத்தடுத்த தலைமுறை ஒரு மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எங்களுடைய ஆசைகள். இன்றைக்கி கரூர் மாவட்டம் தான் மணல் கொள்ளையை தடுக்கிறதுலையும் எதிர்க்கிறதுலையும் முன்னோடியாக இருக்குது. தமிழ்நாட்டிலே எல்லாத்துக்கும் தெரியும் கரூரில் என்ன நடக்குது, எப்படி அதை தடுத்தாங்கன்னு தான் மற்ற மாவட்டங்களில் போராட்டங்கள்லாம் முன்னெடுப்பாங்க. அது 2014-15 ஐயா தான் அதை பல நேரங்களில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் அதாவது அது முடிவுரை எழுதுகிற இடத்துக்கு கொண்டு வந்தது ஐயா தான்.
அரவிந்தன் சொல்லி தம்பி ஒருத்தர் இருந்தான். அந்த தம்பியும் ஐயாவும் இணைஞ்சிட்டு ஒரு ஒரு வாரம் சுற்றுனாங்க. ஆறுகள் மற்ற பகுதிகளெலாம் சுற்றி ஐயா பார்த்து 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 அப்படியே வெம்பி போயிட்டார். வெம்பி போய் அந்த நீங்கள் காவேரி ஆற்றுல பார்த்து ஐயா என்னாருன்னா அந்த மண் அடியில் போயிடுச்சு தண்ணி. அந்த அளவுக்கு மணல் ஒரு ஆள் 6 அடி அளவுக்கு மண் இல்லாமல் போன இடத்துல நின்று ஐயா படம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப புலம்புனார். ஒரு மாதிரி ஆயிட்டார் ஆள். அதுக்கப்புறம் அப்படி தொடர்ச்சியாக ஒரு 15-20 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டிட்டார். எப்படி திரட்டினார், எப்படி போய் பார்த்தாருன்னே தெரியாது. அந்த மாதிரி திரட்டி மணல் கொள்ளை தடுத்ததில் ஐயாவோட பங்கு மிக அளப்பரியது. முழுக்க முழுக்க அவருடைய பங்கு வந்து அளப்பரியது. ஒரு போராட்டம் ஒரு 2017-18ன்னு நினைக்கிறேன். ஒரு சென்னையில் நீட் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. ஐயா ஒரு இயக்குனர் கௌதமன் மற்ற எல்லாம் ஒருங்கிணைச்சிருந்தாங்க. ஒரு ரமணி எல்லாம் ஒருங்கிணைச்சிருந்தாங்க. அப்போ வந்து போராட்டம் பெரும்பாலான தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி பாகுபாடு என்று எல்லாரும் வந்து அதில் பங்கெடுத்து பேசினாங்க. அது முடியும் போது எல்லோரும் ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்காக எல்லோரும் இருந்தாங்க. அப்போ எல்லாம் பார்த்தம்போது எங்கே ஐயாவை காணோம் ஐயாவை காணோன்னு எல்லாம் தொலைவுறாங்க. ஐயாவை காணோம் பார்த்தா அப்படியே ஒரு இடத்துல ஒரு ஜோல்னா பை போட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அதாவது பின்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக இருப்பார். தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டார். அந்த செயல் முன்னிலையாகன்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி அந்த முன்னாடி வந்து நின்று அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு நபரை பார்க்கவே முடியாது அப்படின்னு. போராட்டம்லாம் வந்து சின்ன சின்ன போராட்டம்லாம் இல்லைங்க. அந்த போராட்டம்லாம் ஒரு 10,000 பேரை வந்து கரூரில் திரட்டி மணல் கொள்ளைக்கு எதிராக முதல்ல 2016 நடந்துச்சுங்க. 17ல் அது வந்து அந்த காவல்துறை அதிகாரியே என்ன இன்றைக்கி ஒரு 500 பேர் வருவீங்களான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தார். வந்து நின்னதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பெரிய வேலையை எப்படி சத்தம் அதான் பாருங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒன்று முடிச்சு வைக்கிறது. அதாவது செய்யும் போதே தாட் புட்டு அதை பண்ணிடுவேங்கிற அளப்புறையெல்லாம் எங்கேயும் இருக்காது. காவல்துறையினாலே கண்டுபிடிக்க முடியல. எப்படி இத்தனாயிரம் பேர் திரண்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 காலமாக அதை தொடர்ச்சி அமைதியாக அப்படியே அதை நவுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் கூட வேலை செஞ்ச ஆட்கள் நமக்கு நிறையா இருக்காங்க. ஆனால் இவர் தொடர்ச்சியாக அவங்கள ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு குண்டூசி வச்சு குத்துற மாதிரி வலிக்காதானா அழுங்காமல் அதை ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் போராட்டத்தெல்லாம் இவர் மாதிரிலாம் ஒருங்கிணைக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருக்கலாம், நாங்கள் சந்தித்த நபர்களில் இல்லை. இப்போ ஈழ போராட்டத்தில் வந்து மற்ற எல்லாரோடைய பார்வையும் வேறங்க. இப்போ வந்து சிங்களவன் வந்து நம்ம தமிழர்களை கொடுமைப்படுத்துகிறான், அடிக்கிறான், அவன் வந்து சண்டை அப்படிலாம் இருக்குல்ல. ஐயா வந்து எப்படி பார்ப்பார்னா ஏதாவது பண்ணணும், இவங்களை காப்பாற்றணும். அவங்கள பற்றி வெறுப்புணர்வை பற்றி பேச மாட்டார், அவங்கள திட்ட மாட்டார், அவங்க மேலே கோவம் வராது. இவங்களை காப்பாற்றணும், எப்படியாவது ஏதாவது செய்யணும், அதை பண்ணணும், இவங்கள சந்திக்கலாம், இதை போய் பாருங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், இப்படி தான் கொண்டு வருவார். ஒரு ஈழம்னு இல்லைங்க, அது ஒரு உயிர், அவங்களும் மக்கள் தானே, அவங்களுக்குன்னு யார் இருக்கா, நம்ம தானே இங்கேருந்து பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் அது வந்து ஈழ போராட்டத்துக்கு அடித்தளம் விட்டதே ஐயா தான். இப்போ சென்னையிலலாம் நிறையா பண்ணியிருக்காரு. அது இப்போ சந்திப்பார். அவர் இயக்குனர் மணிவண்ணன் ஐயாவோட இருந்தது, அவர் வீட்டுக்கு போனது, சந்தித்தது, இன்னும் நிறையா அவருக்கு கல்வி சார்ந்த துறைகளில் இவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஈழ போராட்டம் வந்து கரூரில் நிறைய போராட்டங்கள் கல்லூரிகளில் நாங்கள் வந்து பாலகுமாரன் இறந்தபோது ஒரு போராட்டம் நடத்தினோம். அதுக்கு வந்து ஐயா வந்து அப்படியே தூக்கமே இல்லைங்க. ஒரு 4 நாளாக இது ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி பண்ண வச்சார். அதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களை சொல்லலை. ஆனால் அவர் அவ்வளோ துடிப்பார். ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவருக்குள்ளே பார்த்தா அப்படியே சாதாரணமாக இருக்கும். தயிர் சோறு மாதிரி மூஞ்சம் தெரிந்தாலும் உள்ளே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த போராட்டம்லாம் நாங்கள் கரூரில் மிக இதாக நடத்துகிறோம் அவ்வளோதான். ஆனால் அதனுடைய ஒரு விடிவு காலம், ஒரு தீர்வு வரணும் இல்லையா? ஐயா வந்து தீர்வை நோக்கி போவார். நாங்கள்லாம் வந்து ஒரு கருவி தான், போராடுறதுக்கு எடுத்துகிட்டு வைப்போம். அதை சரியாக பயன்படுத்தி அதை தீர்வுக்காக கொண்டு போய் சேர்த்துறது ஐயா தான். ஐயா மாதிரி ஒரு ஆள் தான் எல்லா போராட்டத்தையும் எல்லா பக்கம் போராட்டம் வெடிக்குது நடக்குது. அந்த தீர்வு அதுக்காகத்தானே செய்கிறோம், என்ன நோக்கத்துக்காக இந்த போராட்டம் செய்கிறோங்கிற பார்வை செயல்பாடு இருக்க மாதிரி தெரியல நிறைய இடத்துல. ஐயா அதை சரியாக செய்வார். ஒரு ஆள் வந்து போராடினாலும் 1,00,000 பேர் போராடினாலும் அதுக்கான நோக்கம் தீர்வை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துணுங்கிறதுல அவருக்குரியாக இருப்பார். அந்த வேலையை அவர் சரியாக செய்வார். மாற்றத்திற்கான மாணவர்கள்னு உருவாக்கும் போது அது நோக்கம் என்னென்னா ஏழை எளிய மாணவர்கள், அவருக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மேலே ஒரு பெரிய இதுங்க. தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்கன்னு நிறையா அவங்கள மேல் படிப்புக்காக இங்கேருந்து சென்னைக்கு அனுப்புவார். போய் நீங்களாம் வந்து அதிகார மட்டத்தில் அதிகாரிகளாக, அதாவது ஆட்சியாளர்களாக
ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் வரணும்னு சொல்லி நிறைய அவங்களுக்கு வழிகாட்டுவார், கூப்பிட்டு படிக்க வைப்பார். இவங்க படிக்க வைப்பாருன்னா அப்படியே இப்போ பையிலிருந்து எடுத்து கொடுக்குறதில்ல. இது இவர் உதவி பண்ணுவார், இவரை போய் சந்திங்க, இவர் கூப்பிட்டு சொல்லிடுவார், நீங்கள் போய் ஒரு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், நல்ல பையன். ஆனால் ஒரு நல்ல நோக்கம் இருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் இவர் கண்ணில் பட்டுட்டாங்கன்னா அவங்கள மேலேற்றி விடுறது தான் இவரோட முதல் நோக்கமாக இருக்கும். ஒருத்தருக்கு சின்ன வேலை வேணும்னா கூடங்க அந்த மாணவர்கள் கூப்பிட்டு வேலை வேணும், அவருக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கம்பாரு. சரி ஏதோ 10 பேர் சொல்கிற மாதிரி சொல்லுவாருன்னு தான் நினைப்போனா, வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் 10 பேர் சொல்லியிருப்பார், 10 பேர் தொடர்ச்சியாக கூப்பிடுவார். என்னாச்சு இதை பார்த்தீங்களா, பார்த்து பண்ணுங்கள், பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்து பண்ணி கொடுக்குன்னு சொல்ல மாட்டார். பார்த்தீங்களா பார்த்து நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு. இந்த மாற்றத்திற்கான மாணவர்கள்ங்கிறது அது என்னென்னா நிறைய விஞ்ஞானிகள், நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அளவுக்கு, அதாவது அந்த திறன் இருக்குங்கிறது இவர் கண்டுபிடிக்கிறார், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவார். அவங்கள ஊக்குவிச்சு அவங்களே மேலே போய் எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க வந்து ஒரு நாள் ஒரு பெரிய விழா வைக்கணும்னு நினச்சிருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி ஒரு நாள் முன்னுக்கு வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்த மாணவர், கல்வி அளவில் முன்னுக்கு வந்த மாணவர், இவர் மூலியமாக படிக்க வைக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்களா, அவங்க எந்த காலத்துலையும் தடமாற மாட்டாங்க. லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி நிலைக்கு போகிறதுக்கான மாணவர்களுக்கான வாய்ப்பே இல்லைங்க. இவர் இந்த நீட்டு இதாகட்டும், மற்ற மேல் படிப்புக்கான ஒரு தளத்தை உருவாக்கி, இங்கேயே அவர் வீடுங்க, ஒரு ஒரு சின்ன உதாரணம், இவர் வீட்டுக்கு மேலே ஒரு சின்னதாக வேலை செய்யணும், ஒரு இடம் இருக்குது, அது இன்னும் ஒரு 500 சதுரடி இருக்குங்க. இதை வந்து சும்மாவே இருக்குது, இதை வந்து ஏதாவது குழந்தைகள் படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா மாட்டேன். ஐயா எங்கெங்கேயோ படிக்கிறது எல்லாம் நகரத்தில் போய் இப்படி இல்லை, இங்கே வந்த நேரத்தில் இதை படிக்கிறதுக்கு பண்ணி இதுக்கு எவ்வளோ செலவாகணும்னா இது ஒரு 2-3 லட்ச ரூபா ஆகும். நீங்கள் பண்ணுங்களேன், நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஐயா வேணாங்கய்யா, அதாவது வேறு ஏதாவது அதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா, படிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிங்க, எவ்வளோ செலவாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேங்கிறாரு. எங்களுக்கே ஆச்சரியம், ஒன்றுமே இல்லை, வீட்லேயே எதுவும் செய்ய மாட்டார், ஆனால் இதுக்கு இப்படி பண்ணுவார். எங்கேயோ ஒருத்தில் அதான் கல்விக்காக கையேந்துறேன்பார், கல்விக்காக கையேந்துவார், பேசுவார். சென்னைக்கெலாம் நிறைய பேர்த்து கூடலாம் போயிருக்காருங்க. நீங்கள் என்னுடைய வழக்கு ஒன்றுங்க, ஒரு சின்ன வழக்கு, அந்த வழக்கு என்னோட வந்து 2 நாள் சென்னைக்கு கூடவே வந்தார். அதாவது உறுதுணையாக இருப்பார் அந்த விஷயத்தில். வேணாங்கய்யா பரவாயில்லைன்னா அவருக்கு தெரிஞ்சிடும், நம்ம கூட இருந்தால் அவங்க கொஞ்சம் ஒரு தெம்பாக இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவார், வருவார். எந்த நேரத்துலையும் ஒரு வீட்டுக்கு குழந்தைங்க வந்து அவங்க பாட்டுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு பயன்படுத்துவாங்க, எது வேணாலும் செஞ்சு கொடுப்பாரு. குழந்தை மாதிரி, ஒரு தாய் மாதிரி டீ போட்டு கொண்டாந்து கொடுப்பாரு, சாப்பிடுங்கன்னு தீனி கொடுப்பாரு குழந்தைங்க. இவர்கிட்ட வந்த குழந்தைங்க படிக்காமல் போனாங்கன்னா அது ஒரு அதிசயம்தான். இவரோட சந்தித்த குழந்தைகள்லாம் படிக்காத குழந்தைங்கள கூட படித்தே ஆகணும், படிங்கன்னு சொல்ல மாட்டார், அதுதான் படிக்க வச்சுருவார். அந்த மாதிரி மாற்றத்திற்கான மாணவர்கள் அமைப்பை வந்து நாங்கள் வேறு அடுத்த கட்டத்தை நகர்த்தணும்னு நகரத்தில் இதை கொண்டு போய் சேர்த்தணும். மாற்றத்திற்கான மாணவர்கள் இந்த பேரே ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்படின்னா எல்லோரும் மாணவர்கள் தான். மாற்றத்திற்கான இவங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட போகிறாங்க அப்படின்னா, கல்வி மட்டும் இல்லை, கல்வியோடு சேர்ந்த சமூக சிந்தனை, சமூக செயல்பாடுகள், எல்லாத்துக்கும் உதவுகிற நிலை, மனப்பான்மை, இதெல்லாம் உருவாக்கணும்னு அவர் நிறைய முயற்சி பண்ணுவார். அவங்களோட திறனுகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு அதை பயன்படுத்தி கொடுப்பார், அதெல்லாம் அந்த லீடு எடுத்து கொடுப்பாரு. அருங்காட்சியகத்தை வந்து கண்டுபிடிச்சி ஒரு முறை வந்து இங்கே கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்களை, அந்த 10 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார். கீழடிக்கு ஒரு 60 பேர்த்தை திரட்டி, 60 மாணவர்களை திரட்டி, இங்கேருந்து ஒரு 2 பேருந்தை வச்சு இங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் அப்படியே அவருக்கு ஒரு அவர் முகத்தில் சந்தோஷங்கிறது இந்த மாதிரி அது நடக்கும்போது தான் நாங்கள் பார்க்குறோம். செயல்பாடும் போது சாதாரணமாக இருப்பார். ஐயோ இத்தனை குழந்தைங்கள கீழடியில் கூப்பிட்டு வந்து அன்றைக்கெலாம் இதெல்லாம் தெரியப்படுத்திட்டோம், நம்மளுடைய உணர்வு, அதாவது இந்த தமிழ்நாட்டு மக்களோட உணர்வு இருக்கு இல்லையா, நம்மளோட மண்ணின் உணர்வு, அதுதான். அவர் விவசாயியா, இல்லை ஒரு பெரிய போராளியா, இல்லை ஒரு கல்வியாளனா, இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளுமையா, எப்படி எதுலேயும் அவர் அடக்க முடியாதுங்க. அந்த மாதிரி இடத்துல அவர் வந்து செயல்பாடுகளில் சிறந்த செயல்பாடாளர். ஒரு 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 துண்டறிக்கை அடிக்கணுன்னா கூடங்க அதில் வாசகத்தை எளிமையாக சொல்லிடுவார், இதுதான் விஷயம், இதை இப்படி பண்ணிடுங்கன்றவார். எங்களுக்கு வேலைகள் எளிமையாயிரும். அந்த மாதிரி அதிலெல்லாம் தெளிவாக இருப்பார். பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்காருங்க. ஈழ சம்பந்தமான உலகமே வியக்கிற இடத்துல நின்றுலாம் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்காரு. உலகமே இதை பார்த்து பிரமிச்ச அளவுக்கு பெரிய பெரிய தலைவர்களே இவர்கிட்ட வந்து நெருங்க முடியாது. பெரிய மணல் மாஃபியாக்கள் இருக்காங்கல்ல, பல மணல் மாஃபியாக்களே இவர்கிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதையும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அரசு இருக்குது பாருங்க, ஒரு ஒரு சாதாரண கேவலமான செயல்களை கையில் எடுத்து இவர் மேலே ஒரு பொய்யான வழக்கை போட்டு, இப்போ நீங்கள் வழக்குன்னா யாராக இருந்தாலும்
அதை சந்திக்கணும். அதை வந்து உதறி தள்ளிட்டு போக முடியாது. அப்படி ஒரு கேவலமான வழக்க போட்டு இவரை வந்து அசிங்கப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமான கண்டனத்துக்குரிய. அதெல்லாம் வந்து ஒரு அரசு வந்து நேரடியாக எதுக்கலாம். நீங்கள் வந்து மணல் கொள்ளை எதுக்குறீங்க, உங்கள் மேலே இந்த வழக்கு போடுறோம். நீங்கள் வந்து ஈழ போராட்டத்துக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்கீங்க, ஈழ போராட்டம் முன்னெடுத்தீங்க, அதனால் உங்கள் பேரில் இந்த வழக்கு போடுறோம். இது மாதிரி வழக்குகள் போட்டால் கூட ஒரு நியாயம், அது உண்மை, அது நேர்மை, நியாயமாக இருக்கும். கையாலாகாத அரசுன்னு சொல்கிறது இந்த இடத்துல தான். அவங்களால அதை எதுக்க முடியல. அதை அவரை அவரை வந்து அவரை எது குறை சொல்லி அதை தடுக்க முடியல, அவரை சொல்லி தடுக்க முடியல. கேவலமான ஒரு ஒரு வழக்கு போடுறாங்க, பொய்யான வழக்கு போட்டு அதை அவரை நடையா நடைய அலைய விட்டு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது தப்புங்க. அது வந்து ஒரு இந்த நாட்டில் ஒரு மனிதன் வந்து போராடுறான், ஒரு நல்லது செய்கிறான் அந்த சமூகத்துக்கு. நீங்கள் அரசெல்லாம் செய்ய வேண்டியதை ஒரு தனி மனிதன் செய்கிறான்னா, அவன் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் கூட இருக்கலாம். அவரை பாராட்டணும், கௌரவிக்கணும்லாம் நாங்கள் இன்னும் கேட்கல. நீங்கள் பாட்டுக்கு கம்முன்றுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவர் பாட்டுக்கு அவர் செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த மாதிரி கேவலப்படுத்தி இருக்கிற செயலில் அது வந்து அரசுக்கு ஒட்டுமொத்த நமக்கு இந்த அரசு கீழே நம்மளாம் இருக்கமா அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு கூச்சமாக இருக்குது. நீங்கள் நல்லது செய்யலிங்கிறதுனால நாங்கள் உங்களை வெறுக்கல அரசை. இப்படி கேவலமான செயல்களில் ஈடுபடுறீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப கண்ணது. இது வந்து உங்களுக்கு என்றைக்கும் நல்லதில்லை. இது வந்து இது நீடிக்காது, இது நல்லதாகவே படாது. மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ இது பொய் வழக்கா, உண்மையான வழக்கா, இவங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க, இதெல்லாம் பார்த்து தெரியும். ஆனால் வழக்குனால கேவலப்படுத்துன்னு நினைக்கிற இந்த ஈழ செயல் இருக்கு இல்லைங்க, இதெல்லாம் நிறுத்தணும் அரசுகள். இது இவருன்னு இல்லைங்க, பல பேர்த்து மேலே இதை பண்ணுறாங்க. அதுவும் இப்படி ஒரு மனிதர் மேலே, புனிதமான ஆட்கள் மேலே பண்ணுறதெல்லாம் வந்து கடுமையானது. இதெல்லாம் நாங்கள் எதிர்த்து பல வேலைகள் செஞ்சுருப்போம். ஐயா வந்து இதெல்லாம் அவர் கண்ணை அசைச்சாருன்னா என்ன வேணாலும் நடந்துடும். இதெல்லாம் வேண்டாம், சரி, அது அவர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காருங்கிறது தான் அதில் எங்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலை இது. இப்படி ஆளாக இருக்கார் இல்லைங்களா, ஆனால் ரொம்ப நகைச்சுவை உணர்வுங்க. அவர் வந்து ஹியூமரஸான ஆள். எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி அப்படி ஒரு ஒரு அழைக்கிறாரு, யாருமே எடுக்கலின்னு வச்சுங்களேன், திரும்ப கூப்பிட்டோன்னா, ஆஹா பிடிச்சிட்டோம், பேசிட்டிங்களே, நேரம் கிடச்சதா, நமக்கே ஒரு இதாயிரும். அந்தளவுக்கு ஆரம்பிக்கிற விஷயமே இவர்கிட்ட அந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு கான்வெகேஷனை ஒரு 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 இது ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்களேன், நகைச்சுவையோடு ஆரம்பிப்பார். அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், பேசுகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு கோபமான ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு சண்டை போடணுன்னு பேசுகிற நிலையில் கூட இவர்கிட்ட இருந்த கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குங்களா, ஒரு நகைச்சுவையாக ஆரம்பித்து அவங்கள மகிழ்ச்சியாக அந்த விஷயத்தை அணுகுவார். ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய தலைவர்கள், அதான் நீங்கள் தலைவர்கள்னு நாம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பான்மையாக இன்றைக்கி ஒரு ஒரு அரசியல்லையும் போராட்ட களத்துலேயும் எல்லாத்துலேயும் ஒரு இப்படி ஒரு நபர் இருக்குமான்னு பார்த்து ஆச்சரியப்படுற நபர் மேதகு பிரபாகரன். அவரை அவர் சந்தித்து 2-3 முறை சந்தித்து 3 மணி நேரத்துக்கு மேலே கூடவே இருந்த நபர் இவர். அந்த அங்கே வந்து அமைப்புகளில் பெரிய பெரிய தண்ணிக்கு பாலசிங்கம் ஆகட்டும், தலைவர் இவங்க தமிழ்ச்செல்வன் ஆகட்டும், பாலகுமார் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. நீங்கள் ஐக்கிய குஜரால், சோனியா காந்தி, நீங்கள் விபி சிங்கு, இந்திய அளவில் இருக்கிற தலைவர்களில் அமெரிக்கா யுஎஸ் போகும்போதெல்லாம் இவரை சந்திக்காமல் இருந்தது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இவரை தெரியாமல் இருக்கவே இருக்காது. இவருக்கும் தெரியாத தலைவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டிலையும் கிடையாது. நீங்கள் எந்த தலைவரை கேட்டிங்கனாலும் ஐயாவை தெரியுங்க. விஸ்வநாதன் ஐயா, புகழூர் விஸ்வநாதன். அதுக்கு முன்னாடி சிக்காகோ விஸ்வநாதன் சொல்லுவாங்க. இப்போ புகழூரில் இருக்குன்னா புகழூர் விஸ்வநாதன் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சாதாரணமாக இருக்கார். இப்போ இங்கே வந்து இந்த புகழூரில் சாதாரணமாக வந்து ஒரு அது வந்து ஒரு தவ வாழ்க்கை மாதிரி தான் வச்சுங்களேன். இவருக்கு இருக்கிற தொடர்புகள், ஒரு ஆளுமை, இதெல்லாம் ஒரு தலைமையில் இருக்கணுங்க. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல அவர் ஒரு மைய புள்ளியாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு சுழண்டா எவ்வளோ நல்ல மாற்றங்களை இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு ஆளுமையான ஆள். ஆனால் அவர் இங்கே இருக்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் ஒரு வகையில், இவரோட இருக்கமேன்னு. ஆனால் இவரோட திறமைகளும் தொடர்புகளும் இங்கேருந்து முடங்கி போகுது, இது எங்கேயாவது இந்த சமூகத்துக்கு திரும்ப திரும்ப பயன்படணுமேன்னு எங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம், ஒரு ஒரு விருப்பம் இருக்குது. அதுக்கு சென்னையெல்லாம் போய் இருக்க சொல்லியிருக்கோம். எங்களுக்கு ஐயா ஓய்வெடுன்னு ஒரு பக்கத்தில் சொன்னாலும் கூட, ஏன் நீங்கள் இந்த மக்களுக்கு பயன்படணும் சென்னைக்கு போங்கன்னா அவருடைய உடல்நிலை இப்போ ஒத்துழைக்கல. அந்த உடல்நிலையினால தான் நாங்கள் வற்புறுத்தலை, இல்லைன்னா வச்சு, ஏன்னா சென்னையில் இருந்தால் தான் இன்றைக்கி நிறைய விஷயங்களை செயல்படுத்த முடியுங்கிறதெல்லாம் உடச்சி காட்டின ஒரு ஐயா தான். அதுவே எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா எல்லாம் சென்னையில் இருந்தால் பண்ண முடியும். ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே, புகழூருங்கிற ஒரு கிராமத்தில் உட்காந்துக்கிட்டுங்க, புகழான ஆள் தான் அவர். அதுதான் புகழூரில் இருக்காருன்னு நினைக்கிறேன். புகழூரில் இருந்துக்கிட்டு எவ்வளோ விஷயங்களை சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கிறாருங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். ஐயா இன்னும் மேலும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன வலிமையோடும் இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும். இந்த மக்கள்லாம் இவரை வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக படிப்பினையாக படிக்கணுங்க.
இவர் மாதிரி ஆட்கள் தான் இந்த சமூகத்தில் அரிது இவங்கெல்லாம். நீங்கள் அப்படிலாம் பார்க்க முடியாது. எத்தனையோ தலைவர்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம். இப்போ ஐயா நல்லக்கண்ணுலேருந்து பல தலைவர்களோட பயணிச்சிருக்கோம். ஆனால் இவர் மாதிரி ஒரு ஆட்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப அரிது தான். இவரெல்லாம் அரசுகள் வந்து எப்படி இவரையெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவரெல்லாம்.